எனி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா there is no history without war. இப்போ வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. there is no history without war. ஆனா அப்படியே அந்த கான்செப்டே மாறிச்சு. So there is some funding to bring these kind of movies to show somebody enemy. இத சில பேர் சொன்னா கான்ஸ்பிரசி பேசுறோம்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்க கிட்ட கேக்குறேன். இல்ல there is some funding. ஹதீஸ்ல நபிய நாயகர் வந்து ஒரு போரையே முடிச்சிட்டு வந்து சொல்றாரு. ஒரு போரை முடிச்சிட்டு ஜெயிச்சிட்டு வந்து சொல்றாரு. இந்த போர் ஒதுமே இல்ல. இதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்கல்ல, அங்கதான் பெரிய போரே இருக்கு. சாய்பாபா he was poor. நீங்க எந்த காடை எடுத்தீங்கனாலும் அவங்க போரா இருந்திருந்தாங்க. அதாவது பொசஷன் வச்சுக்க மாட்டாங்க. வை அப்படின்னு கேட்டீங்கன்னா that is what is very dangerous. வணக்கம். வருண் டாக்ஸில் மீண்டும் இரண்டாவது முறையாக நம்ம கூட இருந்திருக்காரு. ஷியா சுனி யூனிட்டி மூவ்மெண்ட்ல இருந்து நுஷத் அலி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். போன வாட்டி நம்ம பேசினப்பவே எனக்கு அது வந்து நான் ஒரு ஆடியன்ஸை பார்க்குறப்போ ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டேன், வேற ஒரு டாபிக் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தீங்க. இந்த டாபிக் ஏன் நான் வந்து பேசணும், இது ஏற்கனவே கூட நான் வந்து பேசியிருக்கேன் சார். நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலை, பட் ரெண்டு தரப்பினருமே பேசினா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சுன்னி முஸ்லிம் வந்து இதே டாபிக்ல என்னோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. நீங்க ஷியா முஸ்லிம் சுன்னி யூனிட்டி மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால மட்டும் இல்லாம உங்களோட பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு. அதனால அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாம் மேல இல்ல குரான்ல ஒரு வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டோ இல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியலான வேர்டுன்னு சொல்லிட்டு வெளியில காட்டப்படுறது ஜிஹாத் அப்படிங்கிறது. வெளியில இருந்து நான் எதையோ வந்து விக்கிபீடியா பார்த்து ஏதாவது படிச்சுட்டேன், ஏதாவது ஒரு ஆர்டிகல் பார்த்து படிச்சுட்டேன்ற புரியறதோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட மார்க்கத்தை. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தை உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். சார், முதல் விஷயம் வந்து உங்களுடைய கேள்வியில நான் ஒரு சுன்னி வெர்ஷனை வாங்கினேன். இப்போ எனக்கு ஒரு ஷியா வெர்ஷன்ல என்ன இருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஓகே விருப்பத்தை ஓகே இஸ் தட் a wrong question? ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க கேட்டீங்க. ஓகே நீங்க கேட்டது ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இஸ்லாம் கிட்ட அப்படி ஒரு வியூவே இல்ல. பிரிச்சு இல்ல. இஸ்லாம் ஹஸ் நாட் given two views. ஒரு ஷியாக்கு ஒரு வியூ, சுன்னிக்கு ஒரு வியூ. இன்கேஸ் நாட் only that, அது மட்டும் இல்ல, முஸ்லிம்ஸ்க்குன்னே ஒரு வியூவை கொடுக்கல இஸ்லாம். there is no view called that this is for us Muslims அப்படின்றது. it is for the entire universe. this is for entire universe. புரியுங்களா? ஒரு கருத்து குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னா அந்த கருத்து முஸ்லிம்ஸ்களுக்கு இது வந்து எல்லா மனிதர்களுக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த கருத்து. அந்த கருத்துல வந்து இது வந்து வெறும் இவருக்கு அவருக்கு இல்லை அப்படின்றதே இல்லை. there is only two classifications in Quran with God because he is the creator of all. அவர் தான் எல்லாரையும் படைத்தவர். உங்களையும் அவர் தான் படைத்தார், என்னையும் அவர் தான் படைத்தார். அதனால அவர் ரெண்டு வியூ பாயிண்ட் வைக்க முடியாதுல்ல. பட் எஸ் there are two things. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நன்மை ஒரு தீமை, அவ்வளவுதான் சார். சரி, வேற எதுவுமே இல்லை சார். கம்ப்ளீட் இம்பாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா தி எசன்ஸ் ஆஃப் ரிலிஜன், எனி ரிலிஜன் ஆல்சோ ஐ கேன் சே, பட் பிகாஸ் ஐ நோ இஸ்லாம் certain, to certain extent, close to it, little close to it than other religions. அதோடைய எசன்ஸே என்னன்னு கேட்டீங்கன்னா புரியுங்களா, ஒரு நன்மை இருக்கு ஒரு தீமை இருக்கு, அவ்வளவுதான் சார். this is what it is there. okay, now coming to the point about jihad. ஜிஹாத் வந்து எல்லாரும் பண்ணிட்டு தான் சார். நீங்களும் பண்றீங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நானும் ஜிஹாத் பண்றேன், நீங்களும் ஜிஹாத் பண்றீங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஜிஹாத் பண்றாங்க. ஜிஹாத் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a struggle. வாழ்க்கையில ஸ்ட்ரகல் இருந்துகிட்டே இருக்கு சார். ரெண்டாவது வந்து you should choose yourself. you should choose. every time you have something to choose. there is nothing which is permanent. இதுதான் அப்படின்றதே இல்லை. you have the choice for everything. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு, அது ஏன் சாய்ஸ்? you have a choice even in the hotel. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஒரு சாய்ஸ், அங்க போனா மெனுல ஒரு சாய்ஸ். ஒரு தீமை ஒரு நன்மை இருக்கு, அதுலயும் உங்களுக்கு சாய்ஸ். ஒரு ஃபார் an example, one poor person is passing through your side. அப்போ what you are trying to do is you will try to help him by giving something, food or money or water or anything. நீங்க கொடுக்குறீங்க, அது ஒரு சாய்ஸ்.
தட் இஸ் ஒன் சாய்ஸ். அதே நேரத்துல என்ன இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்களா, இவங்களோட ஸ்மெல்ல வருது, கெட் அவுட் அப்படின்னு நீங்க தள்ளலாம். யூ கேன் புஷ் தம் அவுட், யூ கேன் ஹெல்ப் தம், யூ கேன் புஷ் தம். விச் ஒன் வில் யூ டேக்? ரெண்டு சாய்ஸ். ஐ prefer to help them if at all I can. யூ ஆர் a good spirit. ஹெல்ப் பண்ணலனாலும் புஷ் பண்ணாம இருப்பேன். சார் யூ ஆர் a good spirit. You are a good spirit, sir. I'm telling you. But this is what is a jihad. Fighting yourself, you know, உங்க உள்ளே நீங்க வந்து ஒரு வார் வச்சிட்டு இருப்பீங்க ஆல் த டைம் சார். ஹியூமன் பீயிங்னாலே வந்து there is a evil, there is a good. ரெண்டுமே இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்பயுமே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். என்னால தள்ளி விடவும் முடியும் அவங்கள. ஆமா, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். அதை சூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டிஃபிகல்ட்டி இருக்குல்ல, அதுதான் ஜஹாத் சார். the difficulty in choosing the right is so called jihad. ஓகே, சோ இதுதான் அதுக்கான மீனிங். நபிய நாயகர் சொல்லிற ஜஹாத் அக்பர், the biggest war is fighting in your own self, fighting with your own self. நீங்க உள்ளே உங்களுக்குள்ளே நீங்க வந்து போராடுறதுதான் பெரிய போராடி, அதுதான் ஜஹாத். ஓகே, சோ குர்ஆன்ல எங்க அது வந்து முக்கியமா மென்ஷன் பண்ணப்படுது அந்த டேர்ம் அப்படிங்கிறது? எந்தெந்த மாதிரியான பல இடத்துல பண்ணிருக்காங்க. ஓகே, பல இடத்துல பண்ணிருக்காங்க. ஹதீஸ்லயும் பல இடத்துல பண்ணிருக்காங்க. ஹதீஸ்ல நபிய நாயகர் வந்து ஒரு போரையே முடிச்சுட்டு வந்து சொல்றாரு, ஒரு போரை முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்து சொல்றாரு, இந்த போர் ஒதுமே இல்ல, இதுக்கப்புறமா நீங்க உங்க வீட்டுக்கு போவீங்கல்ல, அங்கதான் பெரிய போரே இருக்கு. there you have to justify yourself with all your relations. நீங்க உங்களுடைய இருக்கிற நண்பர்களுக்குள்ள, உங்க சொந்தக்காரங்க கூட, உங்க அம்மா கூட, உங்க அப்பா கூட, உங்களுடைய குழந்தைங்க கூட, உங்க ஒய்ஃப் கூட, உங்க எல்லாரும் கூட நீங்க அந்த ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய போர். இந்த போர் ஒண்ணுமே இல்லை, நாங்க ஜெயிச்சு வந்து போர்ல. திஸ் இஸ் நாட் பிக் வார். தி வார் ஃபைட்டிங் வித்இன் யுவர்செல்ஃப் இஸ் சோ கால்ட் ஜஹாத். ஓகே, ஸோ தென் வை இட் இஸ் லைக் மிஸ்இன்டர்பிரேட்டட்? ஏன் வந்து அதை வந்து தப்பான ஒரு இன்னைக்கு ஒரு உங்களுக்கு தெரியும், சரியா, உங்களுக்கு தெரியுன்றதுனால நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நானும் தெரியாத ஒரு ஜென்ரல் க்ரௌடோட ரெப்ரஸன்டேஷனே வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த வார்த்தை அப்படிங்கிறது எங்களுக்கு தவறா வந்து கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அது வந்து அது அன்பார்ச்சுனேட் சார். அது என்ன அன்பார்ச்சுனேட்னு கேட்டீங்கன்னா, பாப்புலேஷன். சம்டைம் டுடே தி முஸ்லிம்ஸ் ஆர் தி highest population, the largest population in the world. உங்களுக்கு தெரியும், largest population. கிறிஸ்டியானிட்டியோட நம்பர்ஸ் பீட் பண்ணிச்சா? இல்ல, ஒண்ணும் பண்ணல, பட் largest population, fastest growing religion, fastest growing or largest population, whatever you want to say. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாப்புலேஷன்ல நாட் எவ்ரிபடி ஆர் 100% educated population-ஆ இல்ல. பாவர்ட்டி இருக்கு, இல்லிட்ரசி இருக்கு, புரியுங்களா, டெவலப்மெண்ட் இல்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, சில பேர் வந்து அவங்களை யூஸ் பண்றாங்க. இப்போ நானே வந்து ஒரு பில்டிங்கை கட்டணும்னு சொன்னா, ஓகே, ஐம் யூசிங் த லேபர். ஹூ ஆர் த லேபர்ஸ்? அவங்கன்னா பிஏ, எம்ஏ, எம்பிஏ, பிஹெச்டி படிச்சிருக்காங்களா? கஷ்டப்படுறவங்க, வேலைக்கு போகாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, படிச்சுட்டு படிச்சுட்டு இல்ல, படிக்காதவங்க இருக்காங்க, படிக்காமலே இருந்து இந்த வரைய ஒரு தொழிலா எடுத்து அவங்க வாழ்க்கை நடைமுறைய அவங்க யார் இது பண்றாங்களோ அவங்க தான் இந்த வரைக்கும் வருவாங்க. அவங்கள வச்சுதான் நான் பில்டிங் எடுப்பேன். நான் வந்து எனக்கு கொத்தனார், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நான் எம்பிஏ கால் ஃபார் பண்ணுவேன். நான் கேட்கிறேன் உங்களுக்கு, இல்ல மாஸ்டர் தான் பண்ணுவேன். இல்ல, ஜஸ்ட் டெல்லிங் யூ, see all the work, அந்த வாய்ப்பு தான் கிடைக்கும் எனக்கு. அந்த வாய்ப்பு தான் கரெக்ட்டுங்களா? now you have come to the point, really good. அந்த வாய்ப்பு தான் கிடைக்கும். அதே போலதான் பாவர்ட்டி வந்து, இல்லிட்ரசி வந்து, இட் இஸ் கம்பலிங் பீப்புள் டு கோ இன்டு தி ராங் சைட். அப்போ என்ன பண்றாங்க சில சக்திகள், நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதர் தென் தி முஸ்லிம், ஈவன் இன் முஸ்லிம்ஸ் தேர் ஆர் லீடர்ஸ் ஹூ யூஸ் புவர் பீப்புள் ஃபார் தேர் ஓன் பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ். மேனிப்புலேட் பண்ணி அவங்களே வந்து அதை அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய கூட்டம் சேர்க்கணும்னு என்ன சார் பண்ணுவாங்க? காசு கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க. யாரு கூடுவாங்க? எம்பிஏ படிக்கிறவங்க சொல்லுவாங்களா, ஏழைங்களா தர வாப்பான்னு சொல்லி. வேலை இல்லாதவங்க ஏழைங்களா தான் பயன்படுத்திருக்காங்க அப்படியே. ஸோ எங்க வேலை இல்லையோ, எங்க லிட்ரஸி இல்லையோ, அவங்களதான் நம்ம வந்து எப்படின்னா ஒரு புல் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு we have to show the crowd. சிமிலர்லி வந்து இந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல சில ஈவல் கண்ட்ரீஸ் இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேலையை வந்து இப்போ காங்கரிங் தி வேர்ல்டு, உதாரணத்துக்கு கண்ட்ரீஸ். இந்தியா வந்து ஒரு காலத்துல வந்து முகல் காங்கர் பண்ணாங்க, அதுக்கு முன்ன அவங்க பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷர் வந்தாங்க, இவங்க போயிட்டாங்க, அந்த கண்ட்ரி அந்த வேர்ல்டோடைய அந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை, இதே ஓடிட்டு இருந்தது. சரி. பட் some around 75-80 years before, everything stopped. Entire thing stopped. புரியுங்களா? ஆக்கிபை பண்றதே இல்ல. யுனைடெட் நேஷன் வந்துச்சு, காங்கரிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. யூ ரைட்? யுனைடெட் நேஷன்ஸ் கூட வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இப்போ நாங்க வந்து எங்க பார்டர்ஸ் வச்சுக்கிட்டோம், நாங்கெல்லாம் சேர்ந்து மாடர்ன் வேர்ல்டு we have come to new era அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி முடியல. there are countries who started a new trade, so called terrorism. புரியுங்களா? சரி, இந்த டெரரிசம் யாரை வச்சு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, let pick up people who are illiterate, who does not have knowledge, who doesn't know what religion is, who doesn't know anything. அவங்கள பிடிங்க. and why we are following that religion, அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள யூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு டெரரா காட்டுங்க. இப்ப கூட பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை டெரரா காமிச்சுதான் ஓட்ட வாங்கும். ரீசன்ட் டைம்ஸ்ல அப்படிதான் போய்கிட்டு இருக்கும் உலகத்துல எல்லா இடத்துல. இவங்க காமியும் அவங்க இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். இவங்க நன்மை அவங்க பேச மாட்டாங்க, அவங்க நன்மை இவங்க பேசவே மாட்டாங்க. ஆனா they would like to show them as enemies and gain your heart. அப்படிதான் வந்து இன்னைக்கு வந்து நரேட்டிவ் வந்து அப்படிதான் வந்து இன்னைக்கு இருக்கு உலகத்துல. ஸோ அதேதான் முஸ்லிம்ஸ் கூடயும் நடந்துகிட்டு இருக்கு. ஐஎஸ்ஐஎஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்க. எப்படிங்க அவங்க எல்லாம் ஐஎஸ்ஐ யார் இந்த நரேட்டிவ் கொடுத்தாங்க தெரியல. யார் கொடுத்தாங்க? யார் ஃபண்ட் பண்ணாங்க? தெரியல யார் ஃபண்ட் பண்ணாங்க. சார், ஆப்கானிஸ்தான்ல வந்து சாப்பாடு இல்லை சார். அங்க ஒரு மவுண்டன் இருக்கு, மவுண்டன்ஸ் இருக்கும். அந்த மவுண்டன்ஸ்ல வந்து சம்மர் வெக்கேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க காலை வைக்க முடியாது, ரொட்டி சுட்டி சாப்பிடுவாங்க சார். அதுல அவ்வளவு சூடா இருக்கும் சார். உதாரணத்துக்கு சொல்றேன், they don't have anything. அவங்களுக்கு எப்படி சார் கன்ஸ் வருது? அவங்களுக்கு எப்படி சார் பாம்ஸ் வருது? சாப்பாடு இல்ல, ஆனா கன் வருது. எப்படி சார் அதெல்லாம் வருது? who is giving them? யார் செய்யறாங்க அதை? அவங்ககிட்ட அவ்வளவு மூளை இருக்குன்றீங்க. அவ்வளவு மூளை இருந்தா அவன் எதுக்கு சார் இந்த வேலையை பார்க்க போறான்? வேற வேலையை பார்த்து நிம்மதியா இருக்க போறான். This has been planned by some people who are evil minded people and converting people into the extremist, radicals, polarized. அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை கூட இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மேபி சம் பீப்புள் ஆர் தேர் ஃப்ரம் our side itself who are trying to polarize people or radicalize people. They are using the word jihad. அவங்க தான் அந்த ஜிஹாத் அப்படின்றது எடுத்துன்னு வராங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நபிய நாயகர் சொல்லிட்டாரு, இருக்கிற ஜஹாதுல பெரிய ஜஹாத் எதுன்னு, போராடுறதுல எது பெரிய போராடுனா, நாங்க எங்களுக்குள்ள உள்ள நடக்கிற எல்லா தப்புகளையும் வர்ற அந்த யோசனைகள், அந்த ஃபீலிங்ஸ், தப்பான ஃபீலிங்ஸ்களை நீங்க வந்து அடிக்கிறது தான் பெரிய ஜஹாத். தட் இஸ் வாட் இஸ் தி பிக்கஸ்ட். ஓகே. ஆனா இதுல நிறைய இடங்கள்ல நிறைய கான்டெக்ட்ல வந்து இந்த வேர்டு வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற குர்ஆன்ல அதுல சில வேர்சஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க பாரு உயிரை எடுன்னு சொல்லி இருக்கு, கொலை பண்ணு இல்ல, அந்த மாதிரி ஏன் வந்து போர்ட்ரே பண்றாங்க சார்? ஒரு விஷயம், இப்போ நீங்க ராமாயணம் பாத்தீங்க, மகாபாரத் பாத்தீங்க, வார் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அதே போலதான் இங்கேயும் இருக்கு சார். எனி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, there is no history without war. இப்ப வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. there is no history without war. ஸோ அதே போலதான் அதுலயும். இதுல எந்த ஒரு மாற்ற கருத்தோட. ஓகே. ஸோ இப்போ இன்னர் பேட்டில்ஸை வந்து நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஜிஹாத் பண்ணணும் அப்படின்னா, லைக் இன்னர் பேட்டில்ஸை ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம நல்ல விதத்துல பண்ணணும் அப்படின்னா இஸ்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கு? நல்ல வகையில அதுதான் சார், உங்களுக்கு நான் முதல்ல கூட இப்ப கூட அதே தான் திருப்பி சொல்றேன். நல்ல வகை என்றது நம்மள நாங்களே சுத்தமா வைக்கிறது, நாங்க தீமையை செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் யோசிக்க கூடாது. புரியுங்களா? மற்றவங்களுக்கு ஒரு குரான்ல வந்து ஒரு சூறா வந்திருக்கு சார், சொல்லிடுறேன். அதுதான் சார் ஆன்சர். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் இந்த ஜிஹாத் எல்லாம் எடுத்து குப்பையில போடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். இன்னைக்கெல்லாம் யாருமே இல்லை, அதுக்கு விட்டுருங்க. ஒரு சூறா இருக்கு, அந்த சூறா பேர் வந்து இன்னா ஆத்தைனக்கல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஆத்தைனக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்னா ஷானியக ஹுவல் அப்தர் அப்படின்னு ஒரு சூறா இருக்கு சார். ரெண்டாவது ஒரு சூறா அதுல என்ன இருக்குன்னா, இதோடைய அர்த்தத்தை நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இன்னொரு சூறா ஞாபகம் வந்தது,
That is Balasra. Bismillah ar-Rahman ar-Rahim. Balasra innal insana lafi khusr illa allazina amanu wa amilus salihat wa tawasaw bil haqq wa tawasaw bis sabr. அதுல அல்லாஹ் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருன்னா, நான் வந்து சத்தியம் போடுறேன், எல்லாரும் லாஸ்ட்ல இருக்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து நஷ்டத்துல தான் இருக்கிறீங்க, மனிதர்கள் எல்லாரும். இட் இஸ் நாட் ஃபார் முஸ்லிம்ஸ். ஐ ஹவ் டோல்ட் யூ ஈவன் பிஃபோர் எனி verse comes, it is for the entire humanity. So entire humanity is under loss. எல்லாரும் நஷ்டத்துல இருக்காங்க. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லஸீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஆனா அவங்க நன்மைகள் செய்வார்கள். யாரு? இவ எல்லாரும் லாஸ்ட்ல இருக்காங்க. ஆனா இவர்கள் யாரு? நன்மை செய்யறவர்கள் லாஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நஷ்டம் இல்ல, நஷ்டமே வராது அவனுக்கு. they are not in loss in the view of Allah. வதவாஸு பில் ஹக் வதவாஸு பிஸ் ஸப்ர். யார் ஜஸ்டிஸ் கூட இருக்கிறாங்க, யார் பொறுமையா இருக்கிறாங்க, பொறுமை, பேஷன்ஸ், இது யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் லாபத்துல இருக்கிறாங்க, மற்றது யாருமே. இதுதான் என்டையர் எசன்ஸ் ஆஃப் தி குர்ஆன். இதுதான் அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்ல வருவாங்க. there is no doubt all are into losses except those who do good deeds, who stand by justice. புரியுங்களா? ஓகே. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா படம், அது திரைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் மீடியம். அதில் நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதையோ கெட்டதோ ஈஸியாக வந்து கடத்திடலாம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உலக அறிவே தெரியாதவங்களுக்கு படங்கள் மூலியமே ஒரு விஷயம் திருப்பி திருப்பி பொய்யான விஷயம் காட்டிகிட்டே இருந்தால் கூட அவன் அதை பார்த்து பார்த்து வந்து உண்மையாயிரும். அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் சினிமா. சினிமா இஸ் எ டூல். அதை வச்சு நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். அப்படி இருக்கிறப்ப இஸ்லாமிக் ரெப்ரசன்டேஷன் இன் மூவிஸ், அதுல இந்த மாதிரி தவறா போர்ட்ரே பண்றாங்கல்ல, அதற்கான காரணமும் இப்ப எப்படி ISIS உருவாகிறதுக்கு ஒரு பிற்காரணம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி வலிந்து திணிக்கப்படுறதா சினிமால ஒரு பேட் ரெப்ரசன்டேஷனை. ஜிஹாத் பண்ணுவாங்க, ஜிஹாத்னா தப்பு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. நீங்க நிறைய அது மாதிரி படங்கள் வந்து பார்த்துருக்க நேரிடும். ஸோ அதனால கேட்குறேன். ஆமா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவோட நீங்க அதை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஏன் இப்படி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து எனக்கு நான் இப்போ கூட சொல்றேன், நீங்க 1970s 80s 1985 1990s வரைக்கும் கூட ஓகே தான் நினைக்கிறேன் சார். ஓகே, அந்த படம் எல்லாம் பாருங்களேன் சார். நீங்க வந்து அந்த காலத்துல இந்த சிவாஜி கணேசன் படத்துல அந்த பழைய படம் இது ரத்த கண்ணீரை பாருங்க, ரொம்ப எவ்வளவு அருமையா இருக்கும். இது போல எத்தனையோ படங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனா அப்படியே அந்த கான்செப்டே மாறிச்சு. ஸோ தெர் இஸ் சம் ஃபண்டிங் டு பிரிங் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ் to show somebody enemy. இத சில பேர் சொன்னா கான்ஸ்பிரசி பேசுறோம்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்க கிட்ட கேட்கல. இல்ல, there is some funding. சார், நான் வந்து உங்களை கெட்டவன் நான் எதுக்கு சார் சினிமால காட்டணும்னு கேக்குறேன். நான் உங்களுக்கு கேக்குறேன், எதுக்கு சார் நான் உங்களை திருப்பி நான் எதுக்கு சார் காட்டணும்? Why should I show that? There is some conspiracy. Because some ideology is there that இவங்களை நான் வந்து எதிரியா வச்சா. இப்போ உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவோட சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு பெரியவர், நான் உன்னை வந்து அடக்கலத்தை கொடுக்கலன்னா ISIS பூந்து ஒன்னு அடிச்சிருவான்றான். சரி, அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ நீ கூடயே இருப்பான்வான். ISIS சொல்லிடுவான், நீ இந்த பக்கம் வராதுடா, நான் வாங்கிட்டேன் காசு, அண்டர்ஸ்டாண்டிங், நான் வாங்கிட்டேன்டா. அப்படிதான் உலகம் ஃபுல்லாவே பண்றாங்க. இன்னைக்கு சீரியால என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல ஈராக்ல என்ன நடந்தது, அங்கெல்லாம் எப்படி சார்? நான் என்ன சொல்றேன், ஒரு முஸ்லீம் அடிப்பானா? நான் உங்களுக்கு கேட்கிறேன், ISIS ஆல பெரிய பாதிப்பு முஸ்லிம்ஸ்க்கு தான் சார், வேற யாருக்குமே இல்லை சார். அதாவது உயிர்கள் நிறைய போயிருக்குன்னா அது முஸ்லீம் ரத்தமே போனது முஸ்லீம் ரத்தம் தான் சார். பணமும் முஸ்லீம் தான் போயிடுச்சு, சொத்தும் முஸ்லீம் தான் போயிடுச்சு, நாடும் முஸ்லீம் தான் போயிடுச்சு, நாடு நாசமா போனதும் எல்லாமே ISIS முஸ்லீம். அது எப்படி சார்? நானே கேட்கிறேன், உங்களுக்கு எப்படி சார் அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க எப்படின்னா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. They are all created by some vested interest, some evil interest people to bring like this and to destroy and take the advantage of the poor people, to take the advantage of the illiterate people. படிக்காதவங்க, ஏழைகள், அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து அதனால ஏழை இருக்கிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? ரொம்ப முக்கியம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். மேபி தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸ். நபிய நாயகர் வந்து ரஹ்மத்துல் ஆலமீன். ஆனா அவர் வாழ்ந்தது வந்து ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்தார். அதான் சிம்பிள் லைஃப் ஸ்டைல். He was poor.
God has created him as poor. முன்னாடி அவர் he is a poor man. He doesn't have a kingdom. He doesn't have money. புரியுங்களா? ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரன், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் வந்து போய் அக்ரிகல்ச்சர் வேலை பார்த்தாங்க. புரியுங்களா? குழி தோண்டி வந்து வெல்ஸ் எல்லாம் பண்ணாங்க, கிணறு வெட்டினாங்க. இதெல்லாம் வந்து பண்ணி கூலியை வாங்கினாங்க. அந்த கூலி தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க. அந்த வீட்டுக்கு அந்த கூலி எடுத்துன்னு போகும்போது கூட யாருன்னா ஒரு ஏழை வந்து கேட்டாங்கன்னு அதை கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு வெறுங்காய தான் போவாங்க. நான் எப்பயுமே யோசிப்பேன், இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா அவங்கள பார்த்து வந்து ப்ரே பண்றோம். அப்பா எனக்கு காசை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க, பங்களா கொடுங்க, வீடு. இவங்களே ஏழையா இருந்தாங்கடா. Just I'm asking you, what is the point in that? இல்ல, what is the point? If you see Jesus, he was poor. If you see Sri Sai Baba, he was poor. நீங்க எந்த காடை எடுத்தீங்கனாலும் அவங்க போரா இருந்திருந்தாங்க. அதாவது பொசஷன் வச்சுக்க மாட்டாங்க. Why அப்படின்னு கேட்டீங்கன்னா, that is what is very dangerous. You should learn how to live while you are being a poor. அந்த கடினமான வாழ்க்கையை பார்த்துட்டா எதை வேணா சமாளிச்சு. அந்த கடினமான நேரத்துல தான் நீங்க எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரியணும். நீங்க அப்படி வாழலைன்னா இது போல வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஈவல் இன்ட்ரெஸ்ட்க்கு கைக்கூலியா மாறிடுவீங்க. மெட்டீரியலிஸ்டிக்கான அப்படியே போயிருவீங்க. You have to be very careful. நான் எப்பயுமே யோசிப்பேன், என்ன ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்திருக்காங்க, ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்திருக்காங்க. எப்படி இவங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு ஈவினிங் சாப்பாடு இருக்காது. எதுக்குன்னு யோசிக்கும் போதுதான் அப்போ எங்களுக்கு என்ன புரிதல் வருதுன்னு சொன்னா, இந்த தருணம் ரொம்ப ஜாகிரதையா வந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும். இதுக்குதான் வழிகாட்டியாக இவங்க வாழ்ந்து காட்டினார்கள். ஏன்னா எப்பயுமே வந்து ரிச் பீப்புள் ரொம்ப இருந்தது இல்ல, இன்னி கூட இல்ல. அதிகமா இருக்காங்க, இன்னி கூட இல்ல, அன்னி கூட இல்ல. ஏன் அவர் பெரிய ராஜாவா இருந்து காமிச்சிட்டு போயிருக்கலாமே, நினைச்சா முடிஞ்சா பண்ணிருக்கலாமே, மக்களோட ஆதரவு இருந்துச்சு. ஆமா, ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை, இருந்துட்டு போலாமே. Why they have been poor? Because it is always naturally, by nature itself, by God itself, the poor population is always more than other divisions. So அவங்களுடைய வாழ்க்கை தான் நபிய நாயகருக்கு ரொம்ப முக்கியமான. ஒரு மனிதர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு அவன் ஏழை ஆயிட்டாலும் எப்படி வாழணும்னு சொல்லி நம்மகிட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. எப்படி வாழணும்னு சொல்லி எங்கிட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. அதே தான். ஸோ அதனால being a poor is not wrong, but being illiterate is very wrong. ignorance இருக்கக்கூடாது. ignorance. அதனால்தான் நபிய நாயகர் சொன்னார், ஆனா மதீனத்துல் இல்ம் வ அலியன் பாபுஹா என்றார். அவருடைய சேயிங்ஸ்ல இருக்கு, I am the gate, I am the city, gate of the city of knowledge. Ali is gate என்றார். I am the city of knowledge. ஹஜ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் is the gate of the knowledge என்றார். பாபுல் இல்ம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அலியே சொன்னாரு. தனக்கு தானாவே வந்து சிட்டியோட நாலேஜ்னார். ஸோ நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். நாலேஜ் இல்லைன்னா இப்படிதான் மிஸ்லீட் ஆகிட்டு போவாங்க. அதனால பல மற்ற வேற செக்மெண்ட்ஸ்க்கெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும். என்ன பண்றது, இப்படிதான் உலகத்துல போய்கிட்டு இருக்கு சார். ஸோ அந்த திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கு ஒரு ஃபண்டிங் இருக்கு, மோட்டிவேட் பண்றாங்க. திரைப்படம் சார், எனி ஈவில் திங் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். எங்க தப்பு நடக்குதோ அது பின்னாடி ஏதோ ஒரு பவர்ஸ் இருக்கு சார். ஓகே, அதை இயக்குறாங்க சார். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை தாண்டி நம்ம பேசுறப்போ வந்து வேற ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ I'll put that question to you. If at all you are interested, you can answer or you can pass. ஏன்னா இதுவும் வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். அதையும் தாண்டி அதிகமாக வந்து காயின் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு இல்லை ஒரு டேர்ம் வந்து லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே இது வந்து உங்ககிட்ட கொஸ்டின் அனுப்பணும்னு தோணலன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம பேசணும்னு ஞாபகம் இல்லை. நான் நிஜமா உங்க கொஸ்டின்ஸை பார்க்கல சார், நீங்க அமிச்சிங்க, நான் அதை கவனிக்கல. இப்படி சொல்லிட்டீங்களே மனசுக்கு வருது. சாரி, திருப்பி 2-3 வாட்டி சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். நிஜமா ஓகே, கேட்டுக்கூடாது நான் இத்தனை வாட்டி. இல்ல ஜோக்ஸ் அபார்ட். அந்த லவ் ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தையும் அடிக்கடி நம்ம நியூஸ் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. என்ன அவங்க சொல்றாங்க, பட் என்ன உண்மை அப்படின்னு. அது லவ் ஜிஹாத்ன்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நானும் கேட்டுக்கிட்டேன். சரி, என்னோட அறிவு கெட்டதான் சொல்றேன். லவ் ஜிஹாத்னா நான் வந்து ஒரு முஸ்லீமா இருக்கேன்னா ஒரு கிறிஸ்தவ பெண்ணையோ இல்ல ஹிந்து பெண்ணையோ இல்ல ஒரு புத்திஸ்ட் பெண்ணையோ எந்த பெண்ணா வேணா இருக்கட்டும், அவங்கள வந்து நான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமுக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அவங்கள. இதான் வந்து லவ் ஜிஹாத் என்ன புரிஞ்ச வரைக்கும். அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார்.
இளம் வயசு பசங்க ம். எல்லா இடத்துல இருக்காங்க. ஹிந்துஸ்ல இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ்ல இருக்காங்க, முஸ்லிம்ஸ்ல இருக்காங்க, புத்திஸ்ட்ல இருக்காங்க. எல்லா ரிலிஜன்லயும் வந்து யங் ஜெனரேஷன் இருக்கும். எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. லவ் இஸ் பிளைண்ட். You Yeah. are also young, you can understand. We have been before young and now Yeah, we have crossed the I line understood and it a come. lot of times. So Yeah. it's love. It comes. It is natural. But some groups, they give that. இப்போதான் சொன்னேன், some vested interest in that. இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி லவ் ஜஹாதுன்னு சொல்லுவாங்க. வேற எதுவுமே இல்லை. அப்படி ஜஹாதும் இல்லை, மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லை சார். I have seen many people becoming Hindu. From Muslim to Hindu they have gone. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது வந்து லவ் மகாபாரத் சொல்லுவீங்களா? இல்ல கேக்குறேன், அப்படி எதனா இருக்குங்களா அதுல? லவ் க்ரூசேட் அப்படி எதனா இருக்கு? யங் சார், falling in love is natural sir. Nobody can deny that. Let us not anybody come in, even if they want to ask, they can ask me. There's nothing like it. Love is blind. It comes in the young ages, especially in youngsக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கதான் செய்தா, இயற்கையாவே இருக்கு சார். அதுக்கு ஒண்ணும் you can't stop all these things. Okay. நீங்க ஜஹாத்னா சொல்லுங்க, மகாபாரத்னா, லவ்வுக்கு என்ன வேணாலும் பேரை கொடுங்க சார். ஆனா ஸ்டாப். லவ் இஸ் லவ். லவ் இஸ் லவ். You cannot stop that. இறுதியா நான் உனக்கு and it is good. It is good. I have seen people who love become good. Good. They become good. Love. Even I have seen people who are bad. Yeah. Yes. People who are bad, when they start loving, they suddenly become good. நீங்க பாத்துக்கலாம், எத்தனையோ பேர் வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அது லவ்ல ஃபால் ஆன உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் ஆயிடுவான், அப்படியே ஆயிடுவான். நீ எப்படா இது அப்படின்றது இல்லை, ஈஸ் இன் லவ் அப்படின்வாங்க. ஸோ டெஃபினெட்லி லவ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் பீப்புள், கன்வெர்ட் பீப்புள் டுவர்ட்ஸ் தி குட் ஒன்லி. அதுதான் நான் பார்த்தேன். வாட் எவர் ஃபார்ம் ஆஃப் லவ், that's a different thing. இப்படி ஒரு ஆன்சர் கொடுத்தானே எனக்கு கடைசியான ஒரு கேள்வி, இதை கேட்காம இருந்தா அது முழுமை பெறாது. ஸோ இப்போ நீங்க வந்து நிறைய யங் மைண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவீங்க, who are into Islam, யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணுங்க, பீட் ஆர் அ பாய் ஆர் அ கேர்ள். அவங்க வந்து ஒரு லவ் பண்றப்போ, இல்ல வந்து ஒரு மாற்று நம்பிக்கை உள்ளவங்களை லவ் பண்றப்போ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க பேரண்ட்ஸ்? நீங்க அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், நான் ஒரு விஷயத்த சொல்றேன். Nobody is 100% religious sir. யாரா இருந்தாலும் சொல்றீங்களா? எந்த மத நம்பிக்கையை சார்ந்தவங்களும் இல்ல? யாருமே இல்ல சார். எல்லாம் டிராமா, பாதி டிராமா தான் சார். வெளிப்புற தோற்றத்துக்காக இதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். பசங்க ஒரு இடத்துல லவ் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹேவ் டு பெண்ட் அக்ராஸ் சார். நீங்க நிஜமா உங்க மனசுல கொஞ்ச நாள் ஈரம் இருந்ததுன்னா, பையன் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆசைப்பட்டேன்னு பட்டு போயிட்டே இருக்கணும் சார். அவ்வளவுதான். மற்றதெல்லாம் வந்து நான் வந்து இந்த ஜாதிக்காரன், நான் இந்த ஜாதிக்காரன், நான் அது இதெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் வேஸ்ட் சார். ஹியூமன் பீங் சார். நபிய நாயகருடைய இதுல அப்படியெல்லாம் இல்லவே இல்லை சார். இஸ்லாம்ல டோட்டலி தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். நோ டிஸ்கிரிமினேஷன். நீங்க ஒருத்தர் வந்து அவன் ஹிந்துவா இருக்கிறான்னு சொல்லி நீங்க வந்து அவனை வந்து என்ன சொல்லுவாங்க, அது அந்த ரொம்ப இலக்காரமா நீங்க அவனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் உங்க கண்ணை எடுத்துருவான் சார். யூ ஹாவ் நோ பிளடி ரைட் டு see anybody discriminated. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் சார் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது சார். சான்ஸே இல்லை. எந்த மதத்தை பத்தியும் நீங்க தப்பே சொல்லக்கூடாது. இஸ்லாம்லயே இருக்கு. யூ ஹாவ் நோ ரைட் டு சே. யூ கான்ட் சே. இல்ல சார், சொல்ல முடியாது சார். ஐ எம் டெல்லிங் யூ. I can prove you. You cannot say. You being a Muslim, suddenly இந்த இந்து சரியில்லை, அவன் சரியில்லை, கிறிஸ்டியன் சரியில்லை, சொல்லவே முடியாது சார். சான்ஸே இல்லை. உங்க நாக்க வந்து எல்லாவே கட் பண்ணிடுவான் சார். எழுதப்பட்டிருக்கு. யூ கேனாட். ஒரு இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வாக்கையா இருக்கு ஹிஸ்டரியில. நபிய நாயகருக்கு வந்து ஒரு ஸ்லேவ் அவர் வந்து இருந்தாரு. அவர் பேர் பிலால். ஆப்பிரிக்கன். எப்படி ஆப்பிரிக்கன் எப்படி பிளாக்ஸ் டாலா இருப்பாங்க, பிளாக்கா இருப்பாங்க. அந்த அரப்ஸ் பிளாக்ஸை பார்த்தா அவனா நம்மளுக்கு ஸ்லேவ். அவன் யார்? அவன் நபிய நாயகர் பக்கத்துல நிக்கிறான், அவர் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான், அவர் கூடயே போறான் வரான். ஒரு பொறாமை. அவன் யார்? இவங்க பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான். ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன். அவன் யார்? அவன் அப்படி இப்படி இருப்பாங்க. புரியுங்களா? அப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? த ஃபர்ஸ்ட் டைம் மெக்காவை காங்கர் பண்ண பிறகு காபத்துல்லாக்கு மேல ஏறி அசான் கொடுத்தது ஹஜ்ரத் பிலால் தான். ஹஜ்ரத் பிலால் தான். அப்போ வந்து அந்த அரபுல இருந்து பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் முஸ்லீம் கன்வெர்ட் ஆயிட்டு நபிய நாயகர்கிட்ட நாங்க வந்து முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லி கல்மா படிச்சுட்டு இருக்கவங்க பெரிய பெரிய குடும்பத்தினர்லாம் இருந்தாங்க. ஆனா நபிய நாயகர் வந்து பிலால் தான் அதான் கொடுக்க மாட்டார். ஆல் ஆர் ஈக்குவல்.
கடவுளே சொல்றாரா நோ டிஸ்கிரிமினேஷன். அங்கே டிஸ்கிரிமினேஷன் நல்லாவும் பார்த்துருப்போம். பார்த்துட்டு ஒன்று சரி அப்போ அவரையே படிக்க வைங்க, அவருக்கு பெரிய பொசிஷனா. தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் சார். அதெல்லாம் பார்க்குறது தப்பு. அதெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஷியா சுன்னி யூனிட்டி மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டில் வந்து இருக்கீங்க, முக்கிய பங்கு வைக்கிறீங்க. ஆனால் நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி மூமெண்ட் அப்படின்ற ஒன்று கூட உங்களுக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கலாம். இந்தியன் சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். 1 minute. Let me even say this. Maybe you many of them may not agree. I always think that I'm an Indian Muslim, not Muslim Indian. I'm an Indian Muslim. என்ன கேட்டீங்கன்னா I'm an Indian Muslim. எல்லாரும் சொல்லுவேன். நாங்கள் எங்கே போனாலும் சரி 20 நாளுக்கு அப்புறமா வெளில போடா ராஜான்னு தான் சொல்ல போகிறோம். நீங்கள் சவுதிக்கு போனாலும் சரி, ஈராக் போனாலும் சரி, ஈரான் போனாலும் சரி, எங்கே வேணாலும் போங்க. நீங்கள் வீசா முடிஞ்சதா இங்கே தான் வந்தாகணும். போடா ராஜான்னு தான் சொல்ல போகிறான். என்னுடைய மண் இதுதான். we are all Indians. சொல்ல வருதுன்னா we are Indians, வெரிலி ட்ரூலி Indians. That's it. There is nothing more. ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கை சீரியஸாக ஆரம்பிச்சு, ஆனால் லைட் நோட்டில் ரொம்ப பாசிட்டிவாக வந்து முடிச்சிருக்கோம். இட் வாஸ் ரியலி நைஸ் டாக்கிங் டு யூ, டு ஹேவ் அ லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன். ஐ ஆல்வேஸ் திங்க் சார் we are very fortunate. உங்களை சேர்த்து நான் சொல்கிறேன், என்ன சேர்த்து சொல்கிறேன், எல்லாரையும் சேர்த்து 140 கோடி பேர் are very fortunate to be Indian சார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. அவங்ககிட்ட வண்டி இருக்குது, அது இருக்குது, அந்த கண்ட்ரியில் போனால் இப்படி இருக்கு. இங்கே இருக்கிறது எங்கேயுமே இல்லை சார். இங்கே இந்தியாவில் இருக்கிறது எங்கேயுமே இல்லை சார். such a lovely country சார். accept that. சான்ஸே இல்லை சார். நீங்கள்லாம் வாய்ப்பே இல்லை சார். நான் ஐ ஹவ் கான் அக்ராஸ் மெனி கண்ட்ரிஸ். பட் இங்கே உள்ள அந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு இந்த ஏர்ல, இந்த இந்தியாவோட ஏர்ல. அது உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது சார். அதெல்லாம் பயம் வரும் சார், இங்கே இல்லை சார். புரியுது. சீரியஸ்லி. I accept that with my whole heart. Thank you so much for coming. Thank you.